இங்க ஹீரோ என்ன கர்ணகொலை பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்ல பெட்டிஷன் போட்டாரு. ஹீரோ மேஜிக் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோட வளர்ச்சி பிடிக்காம ரோப்பை கட் பண்ணி கீழே தள்ளிருப்பாரு. இதனால ஹீரோட உடம்புல எந்த பாட்டுமே ஒர்க் ஆகாம போயிடுது. நர்ஸ் தான் 12 வருஷமா ஹீரோ பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளால நிறைய பேருக்கு கஷ்டம், இப்படி ஒரு வாழ்க்கையை வேணாம்னு சொல்லிட்டு தான் ஹீரோ பெட்டிஷன் போட்டிருப்பாரு. இவர் எஃப்எம்ல ஆர்ஜேவா இருப்பாரு. இவருடைய ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் நான் சாகட்டுமா வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. எல்லாருமே நீங்க சாக வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா லாஸ்ட் அவரோட எக்ஸ்ல அவர் கால் பண்ணி உன்னோட கஷ்டம் உனக்கு மட்டும் தான் தெரியும், நீ ஆசைப்படியே பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஹீரோ நர்ஸ் கிட்ட பாத்ரூம் போறது கூட அடுத்தவங்க உதவியை தட்டுற இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. கோர்ட்ல வக்கீல ஒரு கர்ணகொலை பண்ணிட்டா அது நிறைய மக்களுக்கு தவறான எடுத்துக்காட்டாயிடும் சொல்றாரு. அந்த வக்கீல ஹீரோ ஒரு பாக்ஸ்குள்ள போக வச்சு ஒரு நிமிஷம் இருக்க சொல்லுவாரு. ஆனா அவரால் அதுக்குள்ள 10 செகண்ட் கூட இருக்க முடியல. இப்படி ஒரு பாக்ஸ்குள்ள தான் நானும் மாட்டிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்ன கொன்றுங்கன்னு சொல்றாரு. ஆனா கோர்ட்ல ஒரு சாக கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. என்ன நிம்மதியா சாக கூட விட மாட்டாங்கன்னு நர்ஸ் சொல்லிட்டு இருப்பாரு. அவங்களுமே ஹீரோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிட்டு நானே உங்களை கர்ணகொலை பண்ணிட்டு உங்களை நினைச்சுக்கிட்டு ஜெயிலே வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு ரெண்டு பேருமே அவங்க காதலை வெளிப்படுத்திக்கிறாங்க. ஹீரோ அவரை பார்த்துக்கிட்ட எல்லாருக்குமே நன்றி சொல்லி அவங்க லக் பண்ணி ஹீரோயின் கையால சாக போறமேன்றதை நினைச்சு சந்தோஷமா சிரிக்கிறாரு. ஹீரோக்கு குறைகள் இருந்தாலும் அவர் ஆர்ஜேவா இருந்து மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி தான் வாழ்ந்திருப்பாரு. சோ நம்ம கிட்ட இருக்க குறைகளை மட்டும் பார்க்காம இருக்கிறத வச்சு அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தினா அந்த லைஃபே நல்லா இருக்கும்.